பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு கதிர்கிட்ட போய் சரவணன் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுமா அண்ணன் என்ன என்கிட்ட சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனோட போக்கே கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்கு எடுத்தாலையும் தங்கமயில் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதனாலதான் உங்ககிட்ட ஏதாச்சும் அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். எதுவா இருந்தாலையும் கொஞ்சம் சொல்லுங்கடா. யார் யார் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே இந்த குடும்பம் பிரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கமா நம்ம செந்தில ஒரு பக்கம் போயிட்டான், நம்ம பழனியும் ஒரு பக்கம் போயிட்டான். அடுத்து இந்த குடும்பம் பிரியுறத எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருந்து யாரும் போக மாட்டாங்க. போனவங்களே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திரும்ப வரதானே போகிறாங்க அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அது எந்த காலத்தில் நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்போதாண்டி அம்மா பிள்ளையா மாறி இருக்க. நான் எப்படியும் உங்கள் அப்பாவை கட்டுப்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கணும். அதே மாதிரி கூடிய சீக்கிரமாக நீயும் உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டுறே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் தங்கமயில் இருந்துட்டு என்னவே அவர் எப்படா வீட்டை விட்டு துரத்திடுவாரோன்னு ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஆனால் நீங்கள் வேற ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கதிர் வந்து கேட்டுறாங்க. அதோட இனிக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.